ஏண்டா அவ எதுல குறி வச்சு குடிக்கிறீங்க நீ பாட்டா பாடிக்கிட்டு இருக்கற ஏண்டா ரெண்டு பேரும் புடிச்சிட்டு இருக்கறப்ப சொர்ணையா இருந்துச்சா முதல்ல நல்லா தேர்ந்துச்சு அதுக்கு அப்புறம் போவ வெதர்ல ஏத்துறாடா நறுக்குன்னு ஒரு ஏத்து யோ யாரியா நீ முதல்ல யாருமா நான் யாரா முதல்ல ஒரு ஆம்பளை வந்தா ஆம்பளைட்ட பொறுமையா பேசு இதுல ஏத்தி குத்துற லூசு நீ முத பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க நான் என்னமா பொம்பளை தப்பா நீ பாட்டுக்கு வந்தானே நக்குன்னு இடிக்கிற என்னத்துக்கு இடிக்கிற அப்படி வந்து நான் உன்னை இடிச்சல்ல கட்டி புடிச்சனா இல்லையா பிடிச்சீங்க ஒரு பொம்பளை என்ன பண்ணணும் சொல்லியா கொடுத்த மாடு மாதிரியாட நிக்கிறது சீ போ அப்படி தள்ளி விட தப்பு இல்ல சொல்லியா கொடுத்த மாடு மாதிரி நின்னு விட்டு அதுக்கு அப்புறம் குத்துறாளா இதுல குறி வச்சுக்கிட்டு பொம்பளை முகரே பண்ண மூத்திர குடிச்ச கண்ணுக்குட்டி மாதிரி வள 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 வளன்னு கத்தற டான்சர் நான் நீ கொலவலன்னு வள வளன்னு பேசுற பொம்பளையும் நான் கிடையாது மெயின் ஆஃப் பண்ணி விட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் மெயின் இருக்க போய் தானே லைட் தெரியுது வெளிச்சம் தெரியுது உனக்கு மத்த எல்லாமே தெரியுது மெயின் ஆஃப் பண்ணிட்டா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் நீயும் போய் சேர்ந்துருவ டன் 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 டனக்கனக்கு டன் 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 சவுத் ஆப்பிரிக்கா பொம்பளையா இருப்பாளோடா ஏத்தி விட்டுட்டு அப்புறம் போல அம்மா முதல்ல ஒரு ஆம்பளை வந்து நானும் முடிச்சுக்க ஆம்பளை இடம் முதல்ல அடங்கமா பேச கத்துக்க அம்மா இல்ல நான் என்ன உனக்கு நான் பாலா கொடுக்கறேன் அம்மா போட்டு கிளிக்குது அம்மா ஆமா நீ பால் குடிச்சிட்டாலும் 1 லிட்டர் தேந்துரும் முகர்ல முள்ளோடு அம்மா நீ குடிச்சு விட்டாலும் 5 லிட்டர் ஆமா நீ குடிக்க விட்டு விட்டாலும் கிழிச்சு தள்ளி போடு அம்மா முதல்ல ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளை அடங்கமா பேச கத்துக்க நீங்க முத பொம்பளை கிட்ட பொறுமையா எப்படி நடந்துக்கங்க எப்போதுமே மாடு மாதிரி பாய கூடாது அம்மா எப்போதுமே நாங்க பெண்கள்ட்ட ஆண்கள் அடக்கமா தான் நடந்துக்குறோம் எப்படி எல்லா இடத்துலயுமே நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறோமா எப்படி கொடுக்கறீங்க சொல்லுங்க பாப்போம் இருமா என் வர்க்கம் இங்க ஆண்கள் உட்கார்ந்திருக்கு சரி உன் வர்க்கம் பெண்கள் உட்கார்ந்திருக்கு சரி அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம் பெண்கள் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கறோமா இல்ல ஆம்பளை பெண்களுக்கு மரியாதை போல பெண்கள் ஆண்கள் கூட உட்கார்ந்திருக்குல ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்லயாவது உட்கார வச்சு சடங்கு சுத்தி விட்டுருக்காங்களா சுத்தி இருக்காங்களா பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா ஆம்பளை நாங்க உட்கார வச்சு சடங்கு சுத்துறோம் அந்த இடத்துல யாரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது நாங்க உங்களை நாங்க மாசமாக்குறோம் உனக்கு வளகாப்பு மாட்டுறாங்க எங்களுக்கு எவனா ஒரு பித்தளை காப்பா தூக்கி மாட்டுறாங்களா இல்ல அந்த இடத்துல யாரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது நாங்க உங்களை மாசமாக்கி விடுறதுன்னா உனக்கு புள்ள பார்த்தா இந்த கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுக்குது 22,000 பிள்ளை பக்கற உனக்கு இந்த கவர்மெண்ட் 25,000 கொடுக்குது சரி பிள்ளை பக்கற உனக்கு இந்த கவர்மெண்ட் 25,000 கொடுக்குது அதுக்கு கஷ்டப்பட்டு ஆம்பல் நாங்க மங்கார்னு உழைக்கிறோமே எங்களுக்கு எவனா ஒரு 550 ரூபாய் அக்கவுண்ட்ல ஏத்தி விடுறாங்களா என்ன மசருக நீ அப்படி விழுந்துட்டு உழைக்கிற உன்னை யாரா உழைக்க சொன்னா உழைக்கிறனா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீல அப்பலாம் கிடையாது நீங்க வந்து பெண்களுக்கு வந்து வந்தோனே மரியாதை கொடுக்கல வர்றவங்க பூரா அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருந்தா இப்படியே எல்லாத்தையும் கட்டியே பிடிச்சிட்டே இருக்கலாம் கட்டி பிடிக்கிறதுமா போடுறது கட்டி பிடிக்கிறது நீ அங்க இருந்து அங்க நின்னு பேசுறீங்க பப்புன் பேசுறதுக்கு நடன மங்கை நடனம் ஆடுறதுக்கு தான் இப்படி வந்தானே கட்டி பிடிக்கிறது கிடையாது ஏமா வரவே போறவெல்லாம் கட்டி பிடிக்கிறதுக்கு இது என்ன கார்பரேஷன் அக்கூசாடா பாப்பா இருப்பா அந்த பொண்ணு கரெக்டா தான் சொல்லுது என்ன தம்பி பொம்பளைனா உனக்கு நான் அவ்வளவு இறக்கறமா போச்சா அப்படி கேளு கொழுந்து ஏப்பா ஏரியா இந்த பிள்ளை எதுக்கு அப்படி நாடத்துக்கு டான்ஸ் ஆட தானையா ஆமா நீங்க என்ன பாடுறீங்களோ அது பாடுறது ஆட தானையா ஆமா நீ அந்த பிள்ளை மாத்தி பேசினாதான் அந்த பிள்ளையும் திரும்பி பேசு ஆமா இப்ப அந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு அந்த பிள்ளை பண்ண ஆடிட்டு இருந்துச்சு அப்படி போடு கொழுந்து என்ன நீ கேட்க பக்க நாதில பாத்தியா என்ன பத்தி எடுத்து காட்டு கொழுந்து ஏமா அவன் சரி அவன் வந்தோடனே கட்டி பிடிச்சானே நீனு சொல்லி கொடுத்த மாடு மாதிரி நின்னிய அப்ப அது என்னவா அப்ப என்ன கிளவி மூத்திரத்தை குடிச்சு நின்னியோ அந்த கம்பெனி ஆடி நீ அந்த கம்பெனியா பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கியா நீ என்ன பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்காரனா ஏம்மா நான் அது குடிக்கிறத கூட ஆம்பளைல நல்லவங்க உனக்கு தெரியுமா குடிக்கிறவங்களா ஆமாமா என்ன சொல்றீங்க எப்படி குடிக்கிறவங்க ஆம்பளை நல்லவங்கங்கறே இல்லங்கறியா இல்ல நீ குடிக்கறானே நல்லவங்கறியா கெட்டவங்கறியா குடிக்கிறவன் கெட்டவன் தான் நான் சொல்றேன் நம்ம ஊர் அள்ளி நேரத்து மேடையில சொல்லிட்டு போறேன் குடிக்கிறவங்கள நல்லவன் எப்படி சொல்றீங்க நல்லவன் ஏன் தெரியுமா குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாதுமா இந்த ஊர் உலகமே நினைச்சிட்டு இருக்கு குடிக்கிறவங்கள கெட்டவன் சரி நான் சொல்றேன் குடிக்கிறவங்கள நல்லவன் ஏன் தெரியுமா எப்படி குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாது சரி குடிக்கிறவன் நல்லவன் குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கறான் பாத்தியா அவன் தாமா கெட்டவன் குடியார என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பான் குடிப்பான் அலம்பல் பண்ணுவான் போய் படுத்துருவான் குடிக்காம அவன் குடி எப்படி அதேதான் மகளி சூப்பரா முட்டை கைதடு இல்ல என்ன இவங்க கை தட்டுறத பார்த்தா ஆளு ஏகப்பட்ட ஆளு இருக்கும் போல இருக்கீங்க அம்மாமா முதல்ல ஆம்பளை குடிக்க காரணம் யாரு தெரியுமா பொம்பளை நீதாம்மா எப்படி பொம்பளை காரணம் நாங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க பெண்கள் நீங்க எங்களை தூக்கி குளிப்பாட்டி சரி 1 கிலோ பான்ஸ் பவுடர் வாங்கி இங்க அடிச்சு மிச்ச பவுடர் எடுத்து கீழ அடிச்சு ஏன் சுஞ்சு மணின்னு புடிச்சு சின்ன பிள்ளைகளை கும்பிடுற சரி உண்மையா இல்லையா ஆமா சின்ன பிள்ளைங்க புடிச்சு கும்பிடுறிய நாங்க தண்ணிய போட்டு ஒரு நாளைக்கு குப்பரை கிடக்குறப்ப ஏதோ கொஞ்சமா ஒரு 4 கிலோ பவுடர் எடுத்து இதுல அடிச்சு விட்டு உட்காந்து சுஞ்சு மணின்னு ஆட்டி பாரு அடுத்த நாள் என் எவனா ஒயின் ஷாப்புக்கு போவான்னு நினைக்கிறியா எப்படா நீ உட்கார்ந்து ஆட்டி வேணா அங்கனே உட்கார்ந்திருப்பாங்க அப்ப நீங்க எல்லாம் வீட்ல மணி ஆட்டி விடாதனால தான் குடிக்கிறீங்களா ஆமா இங்க மணி ஆட்டாம இருக்க வந்து அங்க மணி ஆட்டாம போய் கடையை திறக்குறோம்
மணி ஆட்டாம இருக்காங்களேன்னு சந்தோஷப்படு. சில பொம்பளைகளை என்ன மாதிரி வெறி எடுத்த பொம்பளைல மணியை அடியோட அறுத்து புடுவாங்க. ரவுடி முண்டியாடாவ உனக்கு அறுத்து நம்பர் ரவுடி முண்டை. சுமதிட்ட பிடிச்ச விஷயம் தெரியுமா? என்ன அறுக்குறதா? கரெக்டா உண்மையா சொல்லிச்சு பத்தியா இல்லையா? எது அறுத்து புடுவேன்னா? அட ஏன்டா காதுல வனையிலடா பீத்திரப்பல. அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு? என்னது? வெறி கொண்ட பிள்ளை பொம்பளையா. ஆமா ஒத்துக்கிறது இல்ல. அந்த பிள்ளைய அறுத்து விட்டுக்கிட்டே தான் வருது. ஆனா நீ அறுக்கிற நினைக்கிறது இங்க அறுக்க முடியாது. என்னெல்லாம் அறுக்கிறான் தான் மரம் வெட்டுற மிஷின் தான் வேணும். சரி. ஏன்னா நாளா நீக்குற ஃபேமிலி. ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம். என்னடா? நீங்க நல்லா கேளுங்க. ஒரு விஷயம் கேட்க போறேன். என்ன? கொழுந்தனாரே சொல்லுங்கம்மா. பப்புனு ஆளே இப்படி இருக்கிறாருன்னா அவருக்கு மத்ததெல்லாம் மைச்சிட்டு எந்திரிச்சு மரியாதையா ஓடி போயிரு. போட்டது பெட்டிக்காரர் உடைச்சு விடுவேன். ஏன்னா ஆள் இப்படி இருக்கிறன்னு சொல்றதுக்கு நீ வந்து எக்கோ வைக்கல. மத்ததெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு இப்படி எக்கோ வைக்கிறியே. அவர் கொஞ்சம் ஏக்கத்துல இருக்கப்பல நம்மளுக்கு இப்படி இல்லையே அப்படின்னு கவலைப்படாத. அதுக்கு சித்தம். நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக வந்தீங்க? உங்கள மாதிரி பெண்ணை பார்த்தாவே நாங்க உடனே வந்துறோம். என்ன காரணம்? பொம்பளை புள்ளைய பார்த்தாவே ஆம்பளை உடனே வந்தாதே. ஒண்ணா நம்பர் பொம்பளை பரிக்காரன். பொம்பளை பரிக்கலமா? பொம்பளை புள்ளைய பார்த்தா ஒரு ஆம்பளை பக்கத்துல வந்து சொல்லணும். வரணும். பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கான்னு நாங்க சொல்லணும். நாங்க மட்டும் உன்னைய பார்த்து சூப்பரா இல்லன்னு சொல்லணும்னு வச்சுக்க. உன்னை எல்லாம் நாய் கூட நக்காதீ லூஸ் முண்டை. நீ நாய் நக்கறது அப்புறம் இருக்கட்டும். நீ சூப்பரா இருக்குன்றதை விட நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவன் ஆம்பளடா. அவன் தான்டா திறமையான ஆம்பளை. பொம்பளை சொல்லணும்டா. பொம்பளை சொன்னாதான் நீ ஆம்பளை. பொம்பளை சொல்ற அளவுக்கு நீ பிள்ளை பெத்து காட்டணும். சரியா? அவன் தான் ஆம்பளை. ஆம்பளைன்னு மீச வச்சுக்கிட்டு ஆம்பளை கிடையாது. சாமா வச்சிருந்தா ஆம்பளை கிடையாது. ஆம்பளைன்னு குடும்பத்தை ஒழுக்கமா பாத்துக்கிறவன் தான் ஆம்பளை. சரியா? நீ வாய் இருக்குன்னா பேசக்கூடாது. சரியா? உண்மைதான். ஆம்பளைன்னா யாரு தெரியுமா? முதல்ல அது வச்சிருக்க மட்டும் ஆம்பளை கிடையாது. எந்த ஒரு புள்ள பெத்த தாய் தகப்பேன் கட்டின ஒண்டாட்டி பெத்த புள்ள எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் வச்சு கண்கலங்காம சோறு வர்றான் பாத்தியா? அவன் தான் ஆம்பளை. நாங்க ஆம்பளைதான். பொம்பளைனா யாரு தெரியுமா? முதல்ல புருஷன் கொண்டு வர சம்பளத்தை கச்சிதமா வச்சு அந்த குடும்பத்தை கொண்டு வர பாத்தியா? அவதான் பொம்பளை. நீ மல்லாக்க படுத்துக்கிட்டு புள்ளுக்கு செல்போனை நோண்டிக்கிட்டு மீஷோ பிளிப்கார்ட் அதுல ட்ரெஸ் ஆடைய போட்டுக்கிட்டு மல்லாக்க படுத்துருக்க பொம்பளைட்ட பேசணும். இப்ப விடிய விடிய உனக்காக நான் 3 மாவட்டம் தாண்டி பேக்க தூக்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? நானும் பேசக்கூடாது. நீ எப்படி? சரியா? நான் 4 மாவட்டம் தாண்டி வந்திருக்கேன். நீ 4 மாவட்டம் தாண்டி எதுக்கு வந்த? பொம்பளை சாமான பாக்குறதுக்கு வந்திருக்கேன். ஆமா சாமான காப்பிட்டாலும் பாக்குறதுக்கு வந்திருக்கேன். இதுக்கு மட்டும் புளுக்கு கை தட்டு. அவ இவ்வளவு நேரம் குளிச்சு வாங்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு மட்டும் கை தட்டிக்கிட்டு இருக்கிற. அதை பார்த்து விட்டா அப்படியே பொழந்தாப்பளதா இருக்கும். அதுவே ஆமா குச்சி சைஸ்ல கிடக்கு. இதுல ஒரு வேகமா பாக்குறாங்களாம். இருமா இவ்வளவு பேச்சு பேசுனா ஏன்னா பொறுமையா நிக்கிறேன். எதுக்காம பொறுமையா நிக்கிறேன்? ஏன் நிக்கிற? எல்லாம் இந்த உண்டியலுக்கு தான். இந்த உண்டியலுக்கு தான் காத்திருக்கிறேன். ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு என்னடா இருக்கு? ஏங்க என்னமா? ஏங்க என்ன நீங்க வேலை செய்வீங்களா? நான் சூப்பரா செய்வேன். என்கிட்ட மட்டும் கொடுத்து பாரு. ஏற்கனவே ஒண்ணு வேலை செய்ய விட்டுதான் வீட்டுல ஜோடியா கிடந்துகிட்டு இருக்கு. பெரிய நக்கீரர் பரம்பரை இவரு. ஆமா நக்கீரர் பரம்பரைக்கு இதுல செய்யறதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? இல்லனா சம்பந்தம் என்னென்ன வேலை செய்வீங்க? என்னென்ன வேலை செய்வீங்க? நான் உள் வேலை வெளி வேலை எல்லா வேலையுமே சூப்பரா செய்வேன். எல்லா வேலையும் செய்வீங்களா? என்னமா? எல்லா வேலையுமே சூப்பரா செய்வேமா? என்ன சொல்றீங்க? ஆமாடா செய்யணும். எல்லா வேலையும் செய்வேன். விடியங்குள்ள வேலை செஞ்சு முன்னாடி காட்டுறீங்க. நான் முன்னாடி என்ன பின்னாடி கூட எப்படி தெரியுமா? காட்டுறீங்கனா நானும் ஓபனா தண்ணி கருத்திருச்சு தவளை சத்தம் கேட்டிருச்சு